அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேரட் வெங்காயம்லாம் வச்சு நம்ம ஒரு தோசை செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலே தக்காளி ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம வெங்காயத்தில் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா இதை கலந்துக்கலாங்க. நம்ம தவா காய வச்சுக்கலாங்க. நம்ம இப்போ சின்ன சின்ன தோசையாக ஊற்றிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. நம்ம கேரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஹையில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டுங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் இருக்குதுல, இது சாப்பிட்டா நல்லதுங்க உடம்புக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம திருப்பிட்டோம். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சிடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மினி ஆனியன் கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கு எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அழகாக ஒரே தோசை மாவு எடுத்தீங்களா, செஞ்சீங்களா, எனக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டு போங்க. பாய்.